பன் பட்டர் சாம். சந்துரு, சரவணன் 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது +2 வரையும் வந்து ஒண்ணா படிச்சு, முடிச்சு, வளர்ந்து காலேஜுக்கு வந்து போறாங்க. அப்படி காலேஜ் போகும்பொழுது 2 பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட் ஒரே காலேஜ்ல வந்து போறாங்க. ரொம்ப நாளா வந்து சரவணன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ண சந்துரு வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சரவணனுக்கு இந்த மேட்டர் வந்து தெரியாது. ஸோ இவங்களுக்குள்ள வந்து லவ் வந்தோடனே சரவணனுக்கும் சந்துருக்கும் வந்து சண்டை வருது. இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று சேருதா இல்லையா என்ன ஆகுது அப்படின்றதான் படத்தோடைய கதை. ஆக்சுவலாக படம் முழுக்கவே செம்ம ஜாலியாக பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போன மாதிரி செம கலாட்டாக வந்து இருந்துச்சு அந்த டயலாக்ஸ் எல்லாமும். சரண்யா மேடமும் தேவதர்ஷினி மேடமும் அவங்களுடைய ஃபன்லாம் வந்து இன்னும் அல்டிமேட்டாக வந்து இருந்துச்சு. அந்த காமெடியெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. முக்கியமான ஒரு சில எமோஷனலாக என்னப்பா இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் லேகாக ஆரம்பிச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த டவுன்ஃபால்லாம் தெரிஞ்சு அப்புறமா தான் மேலே வந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து ஒரு ஓகேவா செம ஜாலியான காமெடியான ஒரு படம். குறிப்பாக வந்து டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா அவருடைய இசையில் பிரித்து மேஞ்சிருக்காரு. சித் ஸ்ரீராம் வாய்ஸில் அந்த தியா தேவா சாங் வந்து எனக்கு அல்டிமேட்டாக வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவராலாக ரொம்ப லைட் வெயிட்டடான ஒரு ஜாலியான படமாக வந்து பன் பட்டர் ஜாம் வந்து வந்திருக்கு.